ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி, இந்த வீடியோ ரொம்ப லேட்டாக வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து ஃப்ரான்ஸில் வந்து ரான்த்ரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சம்மர் பிரேக் போனவங்களாம் ஒர்க்குக்கு திரும்பி வர வாரம். ஸோ அதனால நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஃபைனலி இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிச்சு இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ சாரி ஃபார் த டிலே. எனிவே, டச் கிராண்ட் ப்ரீ 2025 நீங்கள் ஃபெராரி ஃபேனாக இருந்தாவோ இல்லை லேண்டன் நோரிஸ் ஃபேனாக இருந்தாவோ இந்த ரேஸ் ரொம்ப டிப்ரெசிங்காக இருந்திருக்கும். ஐ கேன் ஃபீல் யூ. சம்மர் பிரேக்குக்கு அப்புறம் இப்படி ஒரு ரேஸை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இந்த வீக்கெண்ட் என்னெல்லாம் நடந்துச்சு ரேஸ்ல அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கோ. So to begin with, Oscar Piastri had a very good start. அவர் வந்து லேப் 1ல அவரோட பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டாரு. மேக்ஸ் பாத்தீங்கன்னா he tried to make move on Lando Norris to get that second position. ஏன்னா மேக்ஸ் வந்து சாஃப்ட் டயர்ல ஸ்டார்ட் பண்ணாரு and he really wanted to make that move on the first lap. அந்த ஃபயரோட he made the move. பட் இந்த ஓவர்டேக் நடக்கிறப்போ மேக்ஸோட கார் வந்து ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. ஃபைனலி அந்த டர்ன் 3க்கு முன்னாடியே he saved it really well and அவர் வந்து செகண்ட் பொசிஷன் எடுத்துக்கிட்டாரு. மேக்ஸ் வந்து அங்கதான் அவரோட ஸ்கில்ல வந்து எக்ஸலண்டா ஷோகேஸ் பண்ணாரு அண்ட் தட் வாஸ் அ வெரி பிரில்லியன்ட் மூவ். ஸோ லாண்டோ நோரிஸ் வந்து தேர்ட் பொசிஷனுக்கு போயிட்டாரு. ஆஸ்கார் ஃபர்ஸ்ட், மேக்ஸ் செகண்ட், லாண்டோ நோரிஸ் தேர்ட். இப்படிதான் வந்து ஆர்டர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேப்ல அமேசிங்கா பெர்ஃபார்ம் பண்ண இன்னொரு டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அலெக்ஸ் ஆல்பான். P15ல இருந்து சடன்னு மேல போய் P10க்கு வந்துட்டாரு. லேப் 1ஓட எண்ட்ல பாத்தீங்கன்னா கார்லோஸ் சைன்ஸ்க்கு பின்னாடி அலெக்ஸ் ஆல்பான் இருக்காரு. ஸோ தட் வாஸ் ரியலி நைஸ் ஃப்ரம் அலெக்ஸ் ஆல்பான். அண்ட் சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து ஜார்ஜ் ரசல் ஓவர்டேக் பண்ணி P5 வந்துட்டாரு அண்ட் ஜார்ஜ் ரசல் வந்து P6க்கு மூவ் ஆயிட்டாரு. இது தவிர்த்து லான்ஸ் ஸ்ட்ரோலுக்கும் கேப்ரியல் போர்த்தலத்துக்கும் ஒரு கான்டாக்ட் ஆச்சு லேப் 1ல அண்ட் இதனால கேப்ரியல் போர்த்தலத்துக்கு ஃப்ரண்ட் விங் வந்து டேமேஜ் ஆகி அண்ட் அந்த டேமேஜோடயே he had to drive a few laps before the first pit stop. இதனால வந்து கேப்ரியல் போர்த்தலத்தோவா FIA வந்து இன்வெஸ்டிகேட் கூட பண்ணாங்க. லைக் இந்த மாதிரி அன்சேஃப் கண்டிஷன்ல அவர் காரை ஓட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அட் த எண்ட் எந்த பெனால்ட்டியும் கிடைக்கல. நெக்ஸ்ட் ஒரு 20 லேப்க்கு வந்து இட் வாஸ் பிரிட்டி மச் சிக்னிஃபிகண்டா எதுவுமே நடக்கல. அண்ட் தென் ஆஃப்டர் 20 லேப்ஸ் கொஞ்சமா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை கூட இல்ல, இட் ஒன்லி ஸ்டார்டட் ட்ரிஸ்லிங். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லைக் லூயிஸ் ஹாமில்டன் அப்பதான் அவங்க என்ஜினியர்ட்ட சொல்றாரு இந்த மாதிரி we need to undercut these guys. ஏன்னா இங்க ஓவர்டேக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது லூயிஸ் ஹாமில்டன் ரொம்ப நேரமா ஜார்ஜ் ரசல் ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணி முடியலன்றதுனால he said this message to his engineer. இது சொல்லி முடிச்சு ஒரு few செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லெக்லர்க் பிட்டுக்கு போறாரு. போய் பிட் ஸ்டாப் முடிச்சுட்டு வெளியே வராரு. பார்த்தா ஸ்கிரீன்ல வந்து எல்லோ ஃபிளாக். சொன்ன நேரம் டைமிங் பர்ஃபெக்டா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ள அடுத்த ஷாட் காட்டுறாங்க. அந்த எல்லோ ஃபிளாக காஸ் பண்ணதே நம்மளோட லூயிஸ் ஹாமில்டன் தான். சோ சேட், ஹி கிராஷ்ட் இன்டு அ பேரியர். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து டர்ன் 3ல அதாவது அந்த பேங்கிங் இருக்கு அந்த டர்ன்ல ஹி வெண்ட் அ லிட்டில் வைட் அண்ட் அங்க பெயிண்ட்ல வந்து மாய்ஸ்சர் இருந்ததுனால அவரோட கார் நல்லா ஸ்லிப் ஆகி he ended up directly into the barrier. அதனால லூயிஸ் ஹாமில்டன் had to DNF from this race which was so sad. Like in the free practice and qualifying la Hamilton had a better pace. At least it was better than the last few race weekends that he had, but unfortunately in the mistake nala he had to DNF. Oh my god. இந்த இன்சிடென்ட்னால லைக் எல்லோ ஃபிளாக் சேஃப்டி கார்டு டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க அண்ட் சேஃப்டி கார்டு வந்து ஒரு அடுத்த 6 லேப்ஸ்க்கு கண்டினியூ ஆச்சு அண்ட் கரெக்டா முடியறப்போ எவ்ரிபடி ஸ்டார்டிங் டு ரேஸ் அகேன். அப்போ வந்து லாசனுக்கும் கார்லோஸ் சைன்ஸ்க்கும் ஒரு இன்சிடென்ட். அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே கொலைட் ஆகி அவங்க ரெண்டு பேரோட கார் டயர்ஸ்மே பஞ்சர் ஆயிடுச்சு அண்ட் இதுக்கு FIA கொடுத்த 10 செகண்ட் பெனால்டி டு கார்லோஸ் சைன்ஸ் which didn't seem fair. நான் லைவ் ரேஸ் பாக்குறப்போ இட் சீம்ட் லைக் லியம் லாசன் தான் இவரோட வழியில வந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து கார்லோஸோட ஃபால்ட் மாதிரி தெரியல. பட் FIA வந்துட்டு இது வந்து கார்லோஸோட மிஸ்டேக்னு சொல்லி அவருக்கு 10 செகண்ட் பெனால்டி மட்டும் இல்லாம அவரோட லைசன்ஸ்ல 2 பெனால்டி பாயிண்ட்ஸ் வேற ஆட் பண்ணிட்டாங்க which was kind of crazy. and கார்லோஸ் சைன்ஸ் வந்து he wanted to talk with the stewards after the race and அதையுமே FIA வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலா வந்து இட் வாஸ் அ வெரி அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன் ஃபார் கார்லோஸ் சைன்ஸ். அவரோட ரேடியோ மெசேஜ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தாரு இந்த ஹோல் சிச்சுவேஷன்ல. யாரா இருந்தாலும் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. தட் இஸ் ஹவ் இட் ended for our smooth operator and very sad. அடுத்த நாள் அவரோட பர்த்டே வேற அண்ட் அதுக்கு முன்னாடி ரேஸ் வந்து இப்படி அவரோட ரேஸும் ரோயின் ஆயிடுச்சு அண்ட் FIAவும் அவரை ஒழுங்கா ட்ரீட் பண்ணாம அன்ஃபேரா கொடுத்துட்டாங்க.
இப்போ கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் லியம் லாசனுக்கு நடந்த இன்சிடென்ட்ல வர்ச்சுவல் சேஃப்டி கார்டு டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. இந்த வர்ச்சுவல் சேஃப்டி கார்டு டிப்ளாய் ஆகி திரும்ப கிரீன் ஃபிளாக் வந்து எவ்ரிபடி இஸ் ரெடி டு ரேஸ் அகைன் ஃபார் த செகண்ட் டைம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சார்ல்ஸ் லெக்லெர் மேக்ஸ் அ வெரி போல்ட் மூவ் ஆன் ஜார்ஜ் ரசல். அவரை வந்து அவ்வளோ அழகா ஓவர்டேக் பண்ணாரு. டு திஸ் டே எனக்கு இது யார் மேல ஃபால்ட்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஜார்ஜும் வந்து சார்ல்ஸ் லெக்லருக்கு இனஃப் ஸ்பேஸ் கொடுக்கல. ஆனா சார்ல்ஸ் லெக்லருக்கு அந்த இடத்துல ரைட்ஸ் இருந்துச்சான்னு தெரியல டு கட் சம்படி லைக் தட் அண்ட் டு ஓவர்டேக் இன் தட் மேனர். FIA என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை வந்து ரேஸ்க்கு அப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டியூரிங் த ரேஸ் யாருக்குமே பெனால்டி பாயிண்ட்ஸும் கிடைக்கல. அண்ட் சார்ல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஓவர்டேக்ல ஹி வாஸ் சக்சஸ்ஃபுல் அண்ட் ஹி காட் டு P5 அட் தட் பாயிண்ட் அண்ட் ஜார்ஜ் ரசல் வந்து பின்னாடி போயிட்டாரு. ஸோ அண்ட் இதனால ஜார்ஜ் ரசலோட காருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் அண்ட் அதோட கார்லயும் பேஸ் இல்ல. அண்ட் இதனால மெர்சிடிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜார்ஜ் ரசலையும் கிமி ஆண்டனலையும் ஸ்வாப் பண்ண சொல்லிட்டாங்க பொசிஷன். ஓகே, ரேஸ் கண்டினியூ ஆகுது. ஃபர்ஸ்ட் கிமி போய் பிட் பண்றாரு. அதுக்கப்புறம் சார்ல்ஸ் லெக்லெர் பிட் பண்றாரு. பட் சார்ல்ஸ் லெக்லெர் பிட் ஸ்டாப்ல இருந்து வெளியே வரப்போ somehow he is ahead of கிமி ஆண்டனலி. அண்ட் அந்த ரெண்டு பேருமே உள்ள வர அடுத்த டர்ன் பாத்தீங்கன்னா டர்ன் 3. அங்க மறுபடியும் கிமி பாத்தீங்கன்னா வேகமா வந்து டர்ன் பண்றப்போ he went wide and he took Charles Leclerc out. Oh my god, Ferrari DNF. This is the worst thing that could happen. Like எல்லா ரூக்கீஸ்மே they are still in the race. நம்மளோட ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர்ஸ், அதாவது லூயிஸ் ஹாமில்டன் அண்ட் சார்ல்ஸ் லெக்லெர், அவங்க ரெண்டு பேருமே DNF. such a shock, very unfortunate for நம்மளோட சார்ல்ஸ் லெக்லெர். அண்ட் ஃபைனலி இதுக்கு கிமிக்கு வந்து 10 செகண்ட் பெனால்டி வந்து FIA இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம he got extra 5 செகண்ட் பெனால்டி for speeding in the pit lane. ஸோ மொத்தத்துல கிமியோட ரேஸும் ruin ஆயிடுச்சு அண்ட் சார்ல்ஸ் லெக்லெர் was also out of this race. கிமி வந்து இது செகண்ட் டைம் பண்றாரு. ஏன்னா ஆஸ்திரியால வந்து he took Max Verstappen out and இந்த ரேஸ்ல he took Charles Leclerc. பட் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் he went to the Ferrari hospitality. அங்க போய் apologize வேற பண்ணிட்டாரு. and post race interviewலயும் he said he apologized to Charles Leclerc and Ferrari. அதனால gesture, but still கிமி வந்து இன்னும் ரூக்கின்றதுனால he is making so many mistakes like this. I think he will learn along the way. But very sad, ரெண்டு ஃபெராரியும் DNF. and DNF பண்ணது மட்டும் இல்ல, சார்ல்ஸ் லெக்லெர் பாத்தீங்கன்னா அவர் வந்து காரை விட்டு வெளியிறங்கி he was stuck in one of those sand dunes. அவருக்கு அந்த சைட் கிராஸ் பண்றதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. so he had to wait till the end of the race. சார்ல்ஸ் லெக்லெர் தனியா சாண்ட் டியூன்ல உட்காந்துட்டு ரேஸ் பாக்குற இந்த போட்டோஸ் வந்து somewhere along he got a செல்போன். அது யாரும் அங்க இருந்த மார்ஷல்ஸோட போனான்னு கூட தெரியல. ஒரு டைமும் ரேஸ வந்து காட்டுறப்போ ஒரு ஷாட் வந்து சார்ல்ஸ் லெக்லெர் மேல காட்டிட்டே இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு சார்ல்ஸ் லெக்லெர்க்கு. ஆல்ரெடி வந்து 2 சேஃப்டி கார் அப்புறம் ஒரு வர்ச்சுவல் சேஃப்டி கார்னு இந்த ரேஸ் எல்லா டீம்ஸும் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மிக்ஸ் பண்ணி போயிட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா, லைக் லாண்டோ நோரிஸ் இஸ் ட்ரைங் டு சேஸ் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. நம்ம எப்போ எல்லா ரேஸ்லயுமே எக்ஸ்பெக்ட் பண்ற நம்மளோட மெக்லாரன் பேட்டில் வந்து இந்த ரேஸ்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு. பட் ஆஸ்கார் வந்து அதுக்கு இடமே கொடுக்கல. ஹி வாஸ் ஆல்வேஸ் லைக் 1.5 செகண்ட் ahead ஆஃப் லாண்டோ நோரிஸ். அண்ட் லாண்டோ நல்லா புஷ் பண்ணி when he was getting closer அவரோட கார்ல இருந்து ஸ்மோக் வர ஆரம்பிச்சிருச்சு at lap 65. இன்னும் 7 லேப் தான், லைக் lap 72ல ரேஸ் முடியுது. lap 65ல லாண்டோட கார்ல இருந்து ஸ்மோக்கா வருது. அண்ட் ஃபைனலி அவர் ரேடியோ மெசேஜ்ல சொல்றாரு இந்த மாதிரி அவரோட கார்ல இருந்து ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லி. அண்ட் போக போக he really stopped the car and he got out of the car, which was so heartbreaking. எனக்கு ஆக்சுவலா நான் as a Ferrari fan, as a Lewis fan, எனக்கு Ferrari DNF விட லாண்டோவோட DNF வந்து ரொம்ப சேடா இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் நாட் அபவுட் திஸ் ரேஸ். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் லைக் சாம்பியன்ஷிப் பேட்டில் இருக்காங்க அண்ட் எவ்ரி பாயிண்ட் மேட்டர்ஸ் அப்படின்ற இடத்துல அவர் இந்த ரேஸ்ல ஆஸ்காரை முந்தலனா கூட he would have finished second, which means 18 points. and அவருக்கும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக்கும் இப்போ 9 points difference இருந்துச்சு இந்த ரேஸ்க்கு முன்னாடி வரைக்கும். and second வந்திருந்தா கூட ஒரு 16 point difference தான் வந்திருக்கும். but since Lando had to DNF, now the gap is more wider. like இப்போ 34 points ஆயிடுச்சு, which is really hard. like இதுக்கப்புறம் ஆஸ்காரை கேட்ச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. so it's not impossible, but it's not easy. so yeah. அண்ட் ஆல்சோ லாண்டோ போய் அந்த சாண்ட் டியூன்ல வந்து அப்படி சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பட் ரியலி நைஸ் ஆஃப் மேக்ஸ் ஃபேன்ஸ், அதாவது ஆரஞ்ச் ஆர்மி, அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்துட்டு they were cheering for Lando and he was smiling and waving at them. but this is very heartbreaking. anyway, இந்த ரேஸ்ல வந்து வெறும் சோகம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் இல்ல. லைக் லாண்டோவோட DNFக்கு அப்புறம் இதோட பாசிட்டிவ்ஸ், இந்த வீக்கெண்ட்ல இருந்து நம்ம என்னென்ன பாசிட்டிவ்ஸ் எடுத்துட்டு போறோம்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆஸ்காருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம். அதாவது he took the pole position. இந்த ரேஸ்ல நடந்த எல்லா லேப்லயும்
he was the leading race leader and அது மட்டும் இல்லாம he got the fastest lap அதுவும் and finally race win. So இந்த நாலுமே எடுத்து இந்த ஆஸ்காருக்கு ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஸ்லாம். யாரெல்லாம் போடியம்ல முடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபேவரட் ரூக்கி ஐசக் ஹஜார். he got his first career podium, well deserved. அவர் வந்து P4ல குவாலிஃபை இருந்தாரு. அதுவே இட்ஸ் a very amazing thing coming from racing bulls. ஏன்னா racing bulls வந்து டாப் டயர் டீம்ஸ் இல்ல, இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மிட்ஃபீல்ட் டீம்ஸ். அப்படின்றப்போ அவரோட ரூக்கி சீசன்ல he put a very good qualifying and அந்த பிளேஸை தக்க வச்சுக்கிட்டது. அவரோட பின்னாடி வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் லெக்லர்க் அண்ட் ஜார்ஜ் ரசல், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர்ஸ். ஐசக் ஹஜார் டிஃபெண்டட் தட் பொசிஷன் அண்ட் he got this podium, very very well deserved and I was so happy. and P2 வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், the guy I was rooting for in this entire race. மேக்ஸ் வந்து போடியம்ல முடிச்சு 4 ரேஸ் என்னமோ ஆயிடுச்சு ஆல்ரெடி. அண்ட் அவரோட ஹோம் ரேஸ்ல அவர் போடியம்ல முடிச்சது வந்து லைக் இட் வாஸ் வெரி ஹோல்சம் ஆக்சுவலா. அண்ட் ஐசக் வந்து போடியம்ல முடிச்சப்போ மேக்ஸும் ஆஸ்காரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண விதம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் பார்ட் ஆஃப் மீ விஷஸ் தட் நிக்கோ கூடயும் அதை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, லைக் பப்பாயா பாய்ஸ், அதாவது லாண்டன் நோரிஸ் அண்ட் ஆஸ்கார் அதை பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே தட் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் டு see. இது தவிர்த்து ஜார்ஜ் ரசல் ended up in P4. அவரோட கார்ல அவ்வளோ டேமேஜ் இருந்தும் he was like அவரோட பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டு he finished in P4. and Alex Albon, what a drive. P15ல ஆரம்பிச்சு P5ல முடிச்சாரு அண்ட் ஃபர்ஸ்ட் லேப்லயே அவர் 5 பொசிஷன்ஸ் கெயின் பண்ணிட்டார். அண்ட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் த ரேஸ்ல இன்னும் ஒரு 5 பொசிஷன்ஸ் கெயின் பண்ணி he was there in top 5. இந்த வாரம் குவாலிஃபைங் டிசாஸ்ட்ரஸா இருந்திருந்தாலும் ஹாஸ்க்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வீக்கெண்ட். ஏன்னா ஒலி வந்து அவரோட கெரியர் பெஸ்ட் ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு at P6 ஸ்டார்டிங் ஃப்ரம் பிட் லேன். அவரோட பவர் யூனிட்ல ஏதோ அவங்க சேஞ்சஸ் பண்ணதுனால he started from pit lane and ended up in P6. and எஸ்டபன் ஓகானும் வந்து P18ல ஸ்டார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன் and he ended up in P10. so overall a very good weekend for Haas and also for Aston Martin. like Lance Stroll வந்து ஃப்ரீ பிராக்டிஸ் 2லயும் சரி குவாலிஃபைங்ல Q1லயும் சரி he had a terrible crash and அதெல்லாம் மீறி அவங்களுக்கு இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா நல்ல பேஸ் இருந்துச்சு. and both of their drivers like Lance Stroll and Fernando Alonso வந்து ரேடியோ மெசேஜ்ல அவ்வளோ கோவமா இருந்தாரு பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து கொஞ்சம் அன்லக்கியா முடிஞ்சிருச்சு, அன்லக்கியான பிட் ஸ்டாப் அண்ட் நிறைய டிராஃபிக்ல மாட்டினாரு Fernando Alonso. despite all that they were able to finish in P7 and P8 which was really cool for Aston Martin. double points for them. shockingly Yuki finished in points like P9ல முடிச்சிருந்தாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெட் புல் வந்து டபுள் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க and யூக்கியோட கார்லயும் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. but despite all that he finished in points which was really nice to see. so as a Ferrari fan and Lando fan it was a bit sad. and Lando fan கூட இருக்கணும்னு இல்ல, but this world championship இந்த டைட்டில்கான பேட்டில் தான் I was looking forward to. and இது வந்து கடைசி வரைக்கும் கண்டினியூ ஆனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு எண்ட் அதுக்கு வரும் அப்படின்னு நினைக்கல. எண்ட்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் இது கைண்ட் ஆஃப் எண்ட் மாதிரி தானே. லைக் ஒரு சில ஒரு 10 பாயிண்ட்க்கு கீழே டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு 34 பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு we are now hoping for some miracle to happen. like I don't want to jinx anything. ஆனா லாண்டோவோட இந்த மெக்கானிக்கல் ஃபெயிலியருக்கும் ஆஸ்காரோட வின்க்கும் சம்பந்தமே இல்ல. ஆஸ்கார் புட்ட கிளீன் லேப் ஆஃப்டர் லேப் வந்து அவர் அவ்வளோ நல்லா கிளீன் லேப் பண்ணாரு and he totally deserved that win. and this doesn't negate this and this doesn't negate that அப்படின்னு தான். என்ன இந்த சாம்பியன்ஷிப் பேட் வந்து ஒருத்தரோட மிஸ்டேக்னால பாயிண்ட்ஸ் மாறுச்சுன்னா பிரச்சனை இல்ல, இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஃபெயிலியர்னால ஒருத்தங்களுக்கு பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்றது வந்து இந்த பேட்டிலோட சுவாரஸ்யத்தை வந்து கம்மி பண்ணிடுச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். it was like this. and for Ferrari it's a weekend to forget for sure. இப்படியே எவ்வளவு வாரம் தான் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. அடுத்த வாரம் வேற இட்டாலியன் கிராண்ட் ப்ரீ மோன்சால நடக்க போகுது. அண்ட் ஓகே இதெல்லாம் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு நினைச்சா கூட FA வந்து லூயிஸ் ஹாமில்டனுக்கு 5 பிளேஸ் கிரிட் பெனால்டி கொடுத்திருக்காங்க. இதோட ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஃபார்மேஷன் லேப்க்கு முன்னாடி ரெகனசான்ஸ் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் டிரைவர்ஸ்லாம் வந்துட்டு கிரிட்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ற அந்த லேப்ல வந்து டபுள் எல்லோ பிளாக் வேவ் ஆயிட்டு இருக்கப்போ லூயிஸ் ஹாமில்டன் வந்து அவரோட ஸ்பீடை வந்து சிக்னிஃபிகண்டா குறைக்கல அப்படின்னு சொல்லி 5 பிளேஸ் கிரிட் பெனால்டி கொடுத்திருக்காங்க. which is so sad. ஏன்னா இப்போ நவ் லூயிஸ் வந்து குவாலிஃபைங்ல வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாதான் ரேஸ்ல வந்து நல்ல பொசிஷன்ல ஸ்டார்ட் பண்ண முடியும். I don't know, it's not looking good already, but it's the Italian Grand Prix and I hope Ferrari brings some sort of miracles in this weekend. so உங்களுக்கு எப்படி இந்த வீக்கெண்ட் போச்சுன்னு கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? லைக் லாண்டோ நோரிஸ்க்கும் ஆஸ்கார் பியாஸ்ட்ரிக்கும் இருக்க சாம்பியன்ஷிப் பேட்டில் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் ஆஸ்கார் தான் வினர் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா let me know in the comment section. I'll see you in the next video. Take care. Bye.